சாரி. ஏன்டா கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். நான் வந்து போன இது நீங்கள் லெவலையே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். 359 லெவல்னா எப்பட்றா எங்களுக்கு வீடியோவில் காட்டாமலே நீ இந்த இவ்வளோ லெவலுக்கு வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா கைஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. அந்த வீடியோவை நான் போட்டேன், பட் நம்ம இது எடிட் பண்ணலான்னு போய் யூடியூப்பில் போடலான்னு நினச்சா அந்த வீடியோவை காணும் கைஸ். சரி எப்படியும் இன்ஸ்டாட்டில் இருக்கும் போய் செக் பண்ணால் அதுலேயே காணும். ஸோ நானும் கடுப்பாயிட்டேன் கைஸ். இன்னொரு அந்த வீடியோவை காணும். சப்ஸ்கிரைபர் திட்டுவாங்க கமெண்ட்லன்னு பார்த்தேன். இப்போ தான் கைஸ் எனக்கு ஞாபகமாக வருது கைஸ். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. அந்த வீடியோலேயே நான் எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலு அப்புறம் இந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டும் சாப்பிட்ருப்பேன் கைஸ். அந்த இதில் இது போட்டிருப்பேன். எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து 5 lakhs கொடுத்து இது சாப்பிட்ருப்பேன். ஸோ என்னை வந்து மன்னிச்சிடுங்க. சாரி கைஸ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நான் அப்படியே நேராக என்கிட்ட இருக்க அந்த ட்விஸ்ட்டு தருவானே அவன் எங்கே ஆளை காணோம் கேஸ். என்னை மன்னிச்சிடுங்க கேஸ், சாரி கேஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம யார் அடிக்கணும், இந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்னு ஒருத்தர், அவனை வந்து ஃபஸ்ட் அடிக்கணும். வாங்க அடிச்சிடலாம். இதுக்கு மேலே அந்த பாஸையே அடிச்சிருக்கேன், ஆனால் உங்களுக்கு எப்படி யார் எப்படி இருப்பான்னு காட்டணும்ல. ஸோ அதனால் இவன் வந்து 300 லெவலு. நீங்கள் மேக்மா வில்லேஜ் வந்தீங்கன்னா இவங்க 300 லெவலில் இருப்பாங்க. 6 இது போட்டுப்போ. ஸோ கைஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதோட ஃபைட்டிங் ஸ்டைல் இந்த ஸ்டாம்ப் பண்ண ஒன்று இருக்குல்ல, அந்த பவர் தான் கைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எலக்ட்ரிக் டேக்கிள் நல்லா தான் இருக்குது, பட் புஷ்ன்னு அப்படி போய்டும், ஒன்றுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் பிடிச்சிருக்கேன் அந்த எலக்ட்ரிக் டேக்கிள். ஆனால் இந்த எலக்ட்ரிக்ஸ் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து 50 lakhsக்கு வர்த்து தான் கைஸ். சத்தியமாக 50 lakhsக்கு இது வர்த்து தான் நான் சொல்கிறேன் கைஸ். 50 lakhsக்கு வர்த்து. நீங்களும் இந்த ரோப்ளாக்ஸில் பிளாக் ஷூட் விளையாடுவீங்கன்னா நீங்களும் இது வாங்குங்க. சரி வர்த்து சத்தியமாக. ஐயோ தெரியாமல் இவன் சாகும்போது வந்து இதை ஸ்டாம்பு போட்டு சரி விடுங்க. ஸோ இப்போ கைஸ் இன்னொரு வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ். நான் ஃப்ரூட்டே யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலாகவே இருக்குல்ல, அது வச்சு நான் ஓட்டிடுவேன். செம்மையாக இருக்குது கைஸ், செம்ம ஸ்பீடாக அடிக்குது. 6 பவராக இந்த எலக்ட்ரிக் போட்டாலும் சரியாக அடிக்குது கைஸ். நீங்கள் பாருங்கள் உடனே போட்டுறேன். அதுக்குள்ளே நான் 4 மிலிட்ரி சோல்ஜர் வச்சுட்டேன். வளர்றேன் நான் வேறு. ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம இவனையும் அடிச்சிடலாம் கைஸ். இன்னும் 2 பேர் அடித்தா போதும். இப்போ அதுக்குள்ளே 5% அடிச்சிட்டேன். இன்னும் லேக் ஆகுது, ஆடு வருமோ அப்படிலாம் இருக்காது. ஆடெல்லாம் வரல. ஸோ அப்படியே இவங்க அடிச்சிடலாம் கைஸ். இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் சாவில் கைஸ், ஆனால் இந்த ஸ்டாம்ப்பு வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ இப்போ வந்து 360 லெவல் வந்துட்டேன் கைஸ். ஆமாச்சி கைஸ் இந்த குஷ்டம் முடிச்சிட்டேண்ணா கைஸ். யாரும் இப்படி திரும்ப கைஸ் இவ்வளோ நேரம் லாவா மேலே நின்று இந்த ஃபயர் ஃப்ளைட்டை வச்சு அப்படியே இந்த குஷ்டு கிட்டே போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு அந்த மிலிட்ரி சோல்ஜர் அடிச்சாச்சு. இப்போ மிலிட்ரி ஸ்பை நம்ம யாரா வேடை கைஸ், யார் கைஸ் அவ? வாங்க போவோம் கைஸ். இது மேலே போகிறது செம்மையாக யூஸ் ஆகுது கைஸ் இது இந்த எலக்ட்ரிக் ட்ராக்கில். ஸோ ஃபயர் ஃப்ளைட் வந்துச்சு, அப்படியே போயிடுவோம். ஸோ கைஸ் இன்னொரு வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ இப்போ கைஸ் இப்போ அப்படியே ஒன்று அடிச்சிடலாம். ஐயோ கைஸ் இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்டேட் இருக்குது, அப்படியே இவனை போட்டுருவோம் கைஸ். இன்னும் ஸ்லோவாக ஓட்டுறோம் கைஸ். இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது கைஸ். மிலிட்ரி ஸ்பை ஒருத்தர் அடிச்சாச்சு. 2 பேரை கூப்பிட்டு வரலாம் கைஸ். 2 பேரை ஈஸியாக அடிச்சிடலாம். வாடா நீ வா, அப்புறம் நீயோ வாடா. ரெடி 2 பேரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நீயோ வாடா மிலிட்ரி ஸ்பை, நீயோ வா. இவங்ககிட்ட ஃப்ளாஷ் ஸ்டெப் எல்லாம் இருக்கு கைஸ். இவங்ககிட்ட ஃப்ளாஷ் ஸ்டெப் இருக்குது கைஸ். இந்த எலக்ட்ரிக் ட்ராக்கில் போட்டுடலாம். ஏய் கைஸ் ஒருத்தர் கீழே வந்துட்டாங்க கைஸ். முடிஞ்ச மேலே வாடா டேய், முடிஞ்ச மேலே வா. ஒருத்தன் இங்கே வந்துட்டான்.
2 பேரும் கீழே தான் இருக்காங்க. அப்படியே இந்த ஸ்டாம்பை என்ன ஆளை காணாடே. ஓ இங்கே இருக்கீங்களா சார், வாங்கடா வாண்டா கைஸ். இன்னொருத்தன் இங்கே நான் எங்கே அவ ஆளை காணா டாய். இங்கே மிலிட்ரிஸ் பையன் ஒருத்தர் எங்கே இருக்கா கைஸ். நம்மளுக்கு மேக்மா ஒரு கிடச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய மேக்மா ஒரு எடுத்திருக்கேன். எத்தனைன்னா என்கிட்ட மேக்மா வர காணும். மேக்மா ஒரு 14 இருக்குது என்கிட்ட. ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்டாம்ப் யூஸ் பண்ணல. அவ்வளோ கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கைஸ். யாரோ வந்திருக்காங்க. சரி அவனா நம்மளுக்கு முக்கியம். டே கில்ல எடுக்காடா டேய், கஷ்டப்பட்டு அடிக்கிறான்டா டேய். அப்போட கைஸ் எப்படியே நான் தான் அடித்தேன். கோ அவன் மெசேஜ் போட்டுடலாமா? என் பாடி சும்மா அடிச்சுட்டு இருக்கேன். இவன் ஒருத்தர் சும்மா கோ அவே. ஐயம்மே கோ 6 கோ A6 கோ அவே. அவே போறா. நான் போயிட்டாங்க எப்பயோ. நான் போனது நல்ல விஷயந்தான். நான் லைஃப் கொஞ்சம் வந்து இப்போ இருக்கட்டாவது. ஸ்டாம்ப் பாருங்க டொமேல் செம்மையாக வெடிக்குது. இன்னும் சாவலேடா நீ? நான் செத்துட்டான்னு நினச்சேன் கைஸ். இன்னும் சாவலே. டே தண்டர் காடா. ஏன் மச்சா யாரா நீ கைஸ்? யார் தெரியல கைஸ். டே ப்ளீஸா மந்த். ஓ குஷ் ஜஸ்ட் மிஸ் கைஸ். நம்ம மேஸ்ட்ரி லெவலில் ஏறியாச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து 2 பவர் வாங்கிட்டேன். ஸ்டாம்பு அப்புறம் எலக்ட்ரிக்கு டேக்கிள். ஏய் தள்ளுற டே நான் கிள்ற ஏன் கைஸ் வேஸ்ட்டு கைஸ். டே ப்ளீஸ் அங்கே போயிருக்க அடிக்கிறாடா அடிடா. ஓ 2 பேர் இருக்காங்களா? நல்லது. நான் ஏதோ அந்த டண்டர் ஒருத்தன் வந்தால அவன் நினச்சேன் கைஸ். டே ப்ளீஸ்டா போயிடுறா கைஸ். குவிஸ்டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 lakhs இருக்கு. 3 lakhs வச்சு என்ன பண்ணுறது? டார்க் ஸ்டெப் வாங்கிடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் எதை வாங்கிடலாமா? ஐயாமே கைஸ் நம்ம 4 lakhs கொடுத்தா அந்த ஸ்கைலேண்டில் ஒருத்தன் 4 lakhs கொண்டு இது அம்மின் இருந்தால அவன் என்ன அம்மின் இருந்தா தெரியலையே. அதை வாங்குவோங்க கைஸ். அந்த டூயல் ஹெட்டட் பிளேடாமே அது வாங்கிடலாம். அடுத்து மேக்மா ஆம்ரல் அவன் அடிச்சிருந்தாங்க கைஸ். அவன் தான் ரியல் பாஸு. ஷப்பா கைஸ் இந்த ஓட்டக்குள்ளே போனால் அவன் வந்துடுவான். இது கைஸ் லாவாவா கைஸ்? லாவா சுத்தமாக தெரியாது. நான் ஏதோ ஓட்டன்னு நினச்சி உள்ளே போயிட்டேன் கைஸ். லாவா மேலே நின்று இருந்தா இவ்வளோ நேரம். அப்படியே உள்ள இப்படி போயிடலாம் கைஸ். இவன் கைஸ் இவன் தான் அந்த மேக்மா ஓவர். கைஸ் லாவா மேலே போட்டுங்க. அவனால் மட்டும் எப்படி மேக்மாவில் லாவாவில் இது உக்கார முடியுதோ தெரியல. போடே கைஸ் இவங்கிட்ட மேக்மா பிளாஸ்டர்னு ஒன்று இருக்கும் கைஸ். அது செம்ம பவர் கைஸ். அந்த செம்ம பவர் கைஸ். அது இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலை விட இல்லை இது செம்ம பவர். ரொம்பவே இதை விட ரொம்ப இது பவரு. ஐயோ வாயில் வேறு உலகம் இருக்க. இது மேக்மா இதை விட இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் தான் கெத்து கைஸ். ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணி யார் இந்த மிலிட்ரி சோல்ஜரா அப்படியே போயிட வேண்டியது தான். உள்ளே அப்படியே பூந்துடலாம். மாப்பிளே வேணாம் மாப்பிளே. ஐ ஆம் பேக். டோமேல் ஐயோ நம்ம ஆரப்பா யூஸ் பண்ணல கைஸ். அப்படியே போட்டுடலாமா? காலம் என்னடா அது கைஸ். நான் வந்து அப்போ அந்த வீடியோ டிலேட் ஆயிடுச்சுல. அப்போது நான் எந்த ஐலாண்டில் இருந்தேன்னா அந்த காலசமனா அந்த ஐலாண்ட் பெருத்தெல்லாம் அந்த ஐலாண்டில் இருந்தேன் கைஸ். என்ன சொல்கிறது தெரில உளறின்னு இருக்க. ஸோ அப்போ வந்து அப்படியே பேர்னிங் பிளாஸ்ட் அது ஒன்று போட்டுடலாம். சாவலே கைஸ். ஸோ நல்லா தான் கைஸ் இருக்குது ஃப்ளேமு. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த ஃப்ளைட்டு தான் கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேம் இதில். இதோ இந்த பேர்னிங் பிளாஸ்ட் இருக்கும். அப்புறம் ஃப்ளேம் டெஸ்ட்ராயர்னு ஒன்று இருக்குது கைஸ். அதுவும் பவர் கைஸ் செம்மையாக இருக்கும். பெரிய எரிக்கல் மாதிரி பெருசாக ஒரு இது மாதிரி வர. ஐயோ ஸ்டாம்ப் போட்டோன்னா ஐயோ தைரியம் தான் எங்களை மாதிரி பிளேயர்ஸ் அடிச்சிருப்பேன் கைஸ். ஒருத்தன் வந்தாங்க கைஸ். அவன் பாடி கடிச்சு நின்றா டமேல் போட்டு விட்டான். என்னையோ போட்டு விட்டான். என்னடா சும்மா ஒளிஞ்சிருக்க போடாடேன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க சும்மா ஒளிஞ்சுனே இருக்கேன். இன்னும் சொல்கிறது வாயில தெரில கைஸ். வீடியோ போடாமல் இருக்கல அதுக்கு பயத்தில்.
கைஸ் இந்த ஃபயர் கோலம் போட்டுடலாம். இவ வேறு கிட்ட மாட்டா, இவ வேறு ஸ்லோவாக பின்னாடி போயிட்டுருக்கா. இப்போ கைஸ் யாரு கைஸ் இவ? கைஸ் செம்மையாக அடிக்கிறாங்க கைஸ் இவ. எப்போடே கைஸ் சரியான ஸ்டார்டிங் பண்ணுங்க. ஸோ அப்படியே எலக்ட்ரிக்கல் ட்ராக்கில் நான் எலக்ட்ரிக் டேக்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன். டே ஏன் ஹெல்ப் பண்ணுறா? டே தூரத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவன் பாருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவன் சும்மா உட்காந்துருக்க. டே தண்டர்கா டே என்கிட்ட காசு இருக்கு என்கிட்ட. பட் அந்த டுவல் ஹெட்டட் பிளேட் வாங்க போகிறேன். உப்பு கைஸ் சரியான ஷார்ட் கைஸ் எனக்கு. ஸோ அப்படியே இந்த ஸ்டாம்ப் ஒன்று போட்டுடலாம். கைஸ் அவனுக்கு ஹெல்த்து குறைய போகுது. எனக்கும் ஹெல்த்து குறைய போகுது. 400 இருக்குது வேறு. போட்டுட்டா மார்னிங் பிளாஸ்ட்டு சாவு. அப்படியே நம்ம இந்த ஃபயர் கோலமாக போட்டுடலாம். அது போடுற கேப்பில் நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ அப்படியே ஸ்டாம்ப் போட்டுடலாம். எலக்ட்ரிக் டேக்கிள் அப்புறம் வந்து ஃபயர் ஃப்ளைட்டை விட்டு அந்த பக்கம் போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் ஃப்ளைட்டு யூஸ் பண்ணும்போது அப்படியே அந்த இது பவரை போட்டுருவேன் கைஸ். டே இருறா நீ என்ன அவன் இது போனடே, நானே வச்சிருப்பேன்டா இதுக்கு கைஸ். ஒரு நிமிஷம் இப்போ ஓகே. டே அவனை சாவட்றா, முதல்ல அவனை சாவட்றா. இவன் கீழே எடுத்துருவான். டக்குன்னு வாடா டேய். எங்கடா இருக்கான் கைஸ்? ஆளை காணும். அந்த தண்டர் கார்டன் ஒருத்தர் இருந்தால ஸ்பான் இந்த கேமா சார் பல அவன் ஸ்பான் இருக்கான. டே ப்ளீஸ்டா போடா டே கப்போடுக்கு. எப்படி நான் அடிச்சிட்டேன், எனக்கு வந்து லெவல் ஆயிடுச்சு. ஸோ எப்படியே ஸ்டார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இது இருக்கு 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 வந்து பிளாக் ஃபுட்டுக்கு போட்டுடலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன அடிக்கிறேன்? ஓப்பா பிவிபியா பரவாயில்லப்பா. வரியா கைஸ் ஒரே ஒரு அடி கைஸ். கதம் நூப் நினைக்கிறேன் கைஸ். அவ ஒரு 200 300 இல்லை 200 லெவல் நினைக்கிறேன். ஐயோ இது வேறு வெளில போக மாட்டேங்கிறேன் இவ. வெளில போயாண்ணா. ஐயோ போக மாட்டான் போலியா இப்போதைக்கு. சரி இந்த மேலே போயிடலாம். அப்படியே நான் போக முடியல. மேலேயாச்சும் போயாண்டா. போக மாட்டேங்கிறாங்க சவ. ஸோ அப்படியே நம்ம நேராக எங்கே போகலான்னா ஸ்கைலேண்டுக்கு போகிறோம். ஏன் ப்ரோ ஸ்கைலேண்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து விஸ்பரை அடிச்சுட்டு நம்ம அந்த பசூக்காவை வந்து நம்ம எடுக்க போகிறோம். பசூக்கானா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லான்ச்சர் மாதிரி கைஸ். ப்ளூ கலரில் ஒன்று லான்ச்சர் மாதிரி ஒன்று இருக்குமே, அதுதான் கைஸ் பசூக்கா. அதை வந்து நம்மள அடிக்க போகிறோம். சில பேருக்கு தெரியாது அது எப்படி இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து இது வாயில் வர மாட்டேங்குது. அது போய் எடுத்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காசை வந்து சேர்த்து வச்சுட்டு இன்னும் இது பண்ணுவோம். ஈவன் மெரின் ஃபோர்ட்ரஸில் இருப்பாளாச்சு அவன் இது கைஸ் வைஸ் ஆம்பரில் அவனை வந்து அடிச்சுட்டு நம்ம அப்படி நேராக ஃப்ராசன் ஐலாண்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எட்டி அடிச்சுட்டு நம்ம அப்படியே நேராக ஸ்கைலேண்டுக்கு போயிடலாம். போகிறதுக்குள்ளே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெரின் ஃபோர்ட்ரஸ் போயிடலாம். அது அங்கே போனால் தான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம மெரின் ஃபோர்ட்ரஸ் வந்துச்சு. மெரின் ஃபோர்ட்ரஸ் வந்து இந்த பிஸ்டோ தந்தாச்சு கைஸ். வந்து அப்படியே நேராக போயிட்டு அந்த வாய்ஸ் வந்து அடிச்சிடலாம். ஈஸி கைஸ், ஜுஜு பீஸ் கைஸ். இவங்கெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் கைஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் இருக்குல்ல, அதனால தான் நான் இது ஈஸியாக அடிக்க முடியுது. செம்மையாக அடிக்குது கைஸ், சும்மா தரமாக அடிக்குங்க பாருங்கள். அதுக்குள்ளே செத்துட்டா 300 கைஸ். புத்தா ஃப்ரூட்டு ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்டுருல. என்ன ஏன் அடிக்கிறா? போடா டேய் உர்றா டே குஷ் டே வேணாண்டா உர்றா டேய். அவன் பாட்டி ஃபீடாக வரேன். ஃபீடு இல்லாட்டி ஃபீடு. நான் ஃப்ளைங் பார் இருக்குல்ல அதை வச்சே போடுறேன். அப்படியே குஷ் கிட்ட வாங்கத்தான் சொல்லி வரும்போது செத்துட்டேன். கேஸ் அவனுக்கு லெவல் அதிகமாக இருக்கணும் நினைக்கிறேன். இப்போ சவாடுறா முடிஞ்சான். ஐயோ ஆமாம்ல காம்பட்டே போயிடுச்சு கேஸ். இதுதான் என்னோடய போட்டே பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நான் க்ரீவ் பவுண்ட்ரி இருக்குல்ல அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். 300 லெவலில் இருக்குல்ல
300 லெவலில் இருப்பாங்களே அவங்களால தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோடய அந்த லோகோ வந்து இந்த லோகோ தான் கைஸ். லோகோ மாற்றலாம், பட் எப்படி மாற்றுறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி மாற்றுறோன்னு. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க கைஸ் கமெண்ட்டில். அதை நானும் பார்த்து தெரிஞ்சுட்டு லோகோ வந்து நான் அப்படியே மாற்றிடல. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா நேராக ஸ்கைலாண்டு 4 lakhs கிடச்சிச்சு. 4 lakhs வச்சு நம்ம அந்த டூயல் ஹெட்டட் பிளேடு வாங்கலாமா வேணாமா கைஸ்? நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வாங்கலாமா? கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த டூயல் ஹெட்டட் பிளேட் இருக்குல்ல அது வாங்கிடலாம். இந்த பார்ட்டில் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கும், அது வந்து நம்ம இந்த பார்ட்டில் வாங்கிடலாம். அது வந்து 7,50,000 ஈஸியாக சேர்த்து வச்சிடலாம். இன்னும் நம்ம 3 lakhs சேர்த்து வச்சா போதும் அந்த இது வாங்கிடலாம். 3,49,000 சேர்த்து வச்சா போதும் கைஸ் வாங்கிடலாம். சைஸ் 1 நிமிஷம் இருங்க கைஸ் வந்துடுறேன். சைஸ் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு, அப்படியே போயிடலாம். சரி கைஸ் முடியல கைஸ். நம்ம அப்படியே அந்த ஸ்கைலாண்டுக்கு போனால் தான் அவங்களை சந்திச்சு இப்போ வந்து நம்ம அப்பர் ஸ்கைக்கு வந்தாச்சு. அப்பர் ஸ்கைலாண்டு இங்கே தான் நம்ம அப்போ ஸ்கைலாண்டில் இருக்கும்போது இங்கே இருப்போம். இங்கே கொஞ்சம் மேலே வந்தால் நம்ம இங்கே வந்துடுவோம் கைஸ். அதை வந்து நம்ம ஃப்ளை பண்ணிட்டு தான் வரணும். அது ரொம்பவே கஷ்டம் கைஸ். இந்த ஃப்ளேம் இருந்ததால தான் நான் இங்கே மேலேயே வந்திருக்கேன். ஸோ அப்படியே மேலே போயிட்டு இந்த இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே இதே கைஸ் உள்ள செஸ்ட் இருக்குது கைஸ். காசு முக்கியம் கைஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் ரொம்பவே முக்கியம். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். வந்தாச்சா இப்போ அந்த இவன் எங்கே இருப்பான்? அந்த விஸ்பரு அவன் எங்கே இருப்பான்? அதோ இங்கே இருக்கான். இவனை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரே ஒரு அடிக்கு 500 லெவல் கைஸ். இது வேஸ்ட் நினைக்கிறேன் கைஸ். இவன் வேஸ்ட் இல்லை, இந்த ஃப்ளேம் வேஸ்ட்டு. ஆனால் ஃப்ளைட்டும் இந்த பேர்னிங் பிளாஸ்ட்டு கெத்து. அப்படியே மேலே எலக்ட்ரிக் ட்ராக் கைஸ். நம்ம இது போடவே இல்லை கைஸ், ஆரா. ஐயோ இந்த ஆரை விட போடவே இல்லையா நம்ம. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளை பண்ணிடலாம். எங்கே இருக்கா? இங்கே இருக்கா கரெக்டாக. ஸோ அப்படியே ஆச்சுலாம். ஐயோ கைஸ் அவனுக்கு லைஃபை குறைய மாட்டேங்குது. நம்மளை போட்டு சாவடிக்கிறான். எப்பா சின்ன கைஸ் இவன் ரொம்ப பவராக இருக்கா. ஆமா கைஸ் ரொம்ப பவர் கைஸ். உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் காட்டிடுறேன். 1 நிமிஷம் இங்கே வந்துடுறேன். இங்கே வந்து அவன் எங்கே போகிறான்? நம்ம இடி வந்துட்டா. இப்போ எங்கேயோ போகணுமே நம்ம போகணும் கைஸ். எங்கேயோ போனோம், ஆனால் எங்கே தெரியல. கேஸ் ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து இந்த உள்ளே போயிடலாம். அப்படியே இங்கே போயிட்டு எங்கே இருக்கும்? அது ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே இருங்க, அங்கே போயிடலாம். அதுவும் அங்கே ஒரு பெருசாக ஒரு இது மாதிரி வீடு மாதிரி தெரியல, அங்கே வந்து போயிடலாம். அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் காட்டுறேன். என்ன சீக்ரெட் கேட்டிங்கன்னா வாட்ச் அண்ட் சீ கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று சீக்ரெட் காட்டிடல. இங்கே பாருங்கள், உள்ளே நீங்களாம் பார்த்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னும் உடைக்க முடியல. உடடா உடஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செஸ்ட்டுன்னு. அப்படியே மேலே போயிட்டே இருந்தோன்னா 3 ஃப்ளோரில் 4 செஸ்ட் இருக்கும். இங்கே ஒன்று, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. மொத்தம் 4 இருக்கா. இது செகண்டு தேர்டு கைஸ். தேர்டு இல்லை கைஸ், 2 ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். தேர்டு இல்லை. இங்கே பாருங்கள் மேலே இல்லை கைஸ், இல்லை சுத்தமாக. அப்புறம் நம்ம இந்த பேர்னிங் பிளாஸ்ட் அடித்து போடலாம். ஸோ அப்படி நம்ம இவன் விஸ்பர் இருக்கால அவனை அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடலாம். நிறைய செஸ்ட்டு இருக்குது கைஸ் இங்கே. ஸோ அதனால தான் நான் செஸ்ட்டு கலெக்ட் பண்ணினே இருக்கேன். ஏன்னா காசு ரொம்ப முக்கியம் பிளாக்ஸ் ஃப்ரூட்டில். ரியல் லைஃப் கூட தான் நம்மளுக்கு ரொம்ப காசு முக்கியம் ரியல் லைஃப்பில். இதுவும் எங்கே கூட ஒரு செஸ்ட் இருக்குது. டே அடிச்சிடாதா இருக்கீங்களா? இல்லை யாரும் இல்லை. அப்படியே எங்கே போயிடலாம். ஃபயர் ஃப்ளைட்டை வச்சு. ஆமாம் அவன் எங்கே இருப்பான்?
அந்த விஸ்பர் இருக்காங்க, அவன் எங்கே இருப்பான்? ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டான். ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தால் என்ன ஆளை காணும். அந்த பக்கம் இருக்கான். இந்த பக்கம் இருக்கா பார்த்துட்டு. ஐயோ கைஸ் ஏதோ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இந்த இங்கே இருக்காங்க கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த விஸ்பர் இருக்கால அவன் அடிச்சாச்சு. பசுக்கா கடிச்சிருக்கு கைஸ். அது சொல்ல மாட்டேன். பசுக்காவை கடிக்கலாம் ஒன்றும் கடிக்கல கைஸ். பசுக்கா கடிக்கவே இல்லை, சுத்தமாக கடிக்கவே இல்லை கைஸ். ஒரு நிமிஷம் ஆடு வரப்போகுது. ஐயோ இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. ஆடு முடிஞ்சாச்சு கைஸ். அந்த பசுக்கா கடிக்கவே இல்லை கைஸ், சுத்தமாக கடிக்கவே இல்லை. இங்கே லாஸ்ட் லைஃப் வந்துச்சு. எனக்கும் லாஸ்ட் லைஃபு, அவனுக்கும் லைஃபு முடிய போகுது. நான் கரெக்ட் டைமில் அடிச்சிட்டேன் கைஸ் அவனை. அப்புறம் லைஃபு போயிடுச்சு. அவன் செத்துட்டான். நான் எதுவும் பசுக்கா கடிக்கும்னு நினச்சேன். என்ன கடிச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல கைஸ். ஸோ எப்படியே நம்ம போயிடலாம். இருங்க கைஸ். அந்த செஸ்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பானை இருக்காது. இருங்க போய் பார்ப்போம் ஸ்பானை இருக்கா இல்லையான்னு. ஆனால் காசு ரொம்ப முக்கியம் கைஸ். நான் சொல்கிற காசு ரொம்பவே முக்கியம். அப்படியே போயிடலாம். இப்போ எவ்வளோ நேரம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். இப்போ நம்ம கிட்டே வந்துட்டோம். போன வாட்டி ரைட் சைடு தான் பண்ணோம், இந்த வாட்டி லெஃப்ட் சைடு போயிடலாம். ஸோ அப்படியே நம்ம பேர்னிங் பிளாஸ்ட் வந்து போட்டுடலாம் கைஸ். ஜஸ்ட்டு ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் யாரோ நம்மளோட ஆர்டி கேமிங்னு கைஸ் நம்ம ஃப்ரெண்டு கைஸ். அவர் வந்து அந்த ஏதோ ஒரு கேம் கூப்பிட்ருக்காரு. ஆனால் நான் போக மாட்டேன், ஏன்னா பிஸியில். அப்புறமா நான் போவேன் கைஸ் அவனோட விளையாட. ஸோ அப்படியே செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இன்னும் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். எலக்ட்ரிக் போட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குது. இது போட்டால் வெடிஞ்சிச்சு. அப்படியே நின்னோம். இங்கே தான் அந்த ஸ்பானை பார்த்து இன்னும் அங்கே செக் பண்ணிடலாம் கைஸ். எனக்கு ரொம்பவே கைஸ் போயிடுச்சு. இந்த ஃபயர் காஸ் கைஸ் இதுவும் ஒர்க் ஆயிடுச்சு கைஸ். காலம்ஸ் அந்த இது ஒர்க் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இங்கே இருக்கல இந்த செஸ்ட்டெல்லாம் நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் சொல்லுவோம் அந்த கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா என்னை சாவடிச்சிருப்பான் அந்த இவன் பேர். தம்பி யார் என்னோட கைஸ் ராயல் சோல்ஜரா, அவனை சாவடிச்சிருப்பா இந்த சோல்ஜரை. அப்படியே இது பண்ணிடலாம் கைஸ். சரி வாங்க கைஸ் நம்மளோட பழைய ஐலாண்டுக்கு போயிடலாம். அந்த ஸ்கைலாண்ட் ரியல் ஸ்கைலாண்டுக்கு போயிடலாம். இது வந்து அப்பர் ஸ்கைலாண்டு, கீழே இருக்கிறது நார்மல் ஸ்கைலாண்டு. ஸோ அங்கே வந்து நம்ம அப்படியே போயிடலாம். கீழே இருக்கோம் கைஸ். இதான் ஸ்கைலாண்டு. இது அப்படியே ஷார்ட்கட்லேயே போயிடலாம். மேலே ரொம்ப மேலே அப்படியே பெருசாக ஒரு ஐலாண்டு இருக்கும் கைஸ். நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாதப்போ அப்போ தான் இந்த ஐலாண்டுக்கு வரும். உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. நம்மளுக்கு பசுக்காக கிடைக்கலாம் ஒன்றும் கிடைக்கல கைஸ். அப்படியே செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்துடலாம். இங்கே தான் இருக்குமா எங்கடா? ஐயோ இந்த ஆடு வேறு கைஸ். அந்த ஆடு வந்துச்சுன்னா அதனால செத்தே போயிட்டாங்க கைஸ்ண்ணா. இருங்க கைஸ். இங்கே அப்படியே இந்த செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே டைமண்ட் செஸ்ட் இருக்கோம், அதுவும் கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம 7,50,000 வந்து அடுத்த பாட்டில் போடலாமா இல்லை இந்த பாட்டில் போடலாமா எனக்கே தெரியல ப்ரோ. இருங்க நீங்கள் எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டிலுக்கு எடுத்தீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மேடு சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் இருப்பான், கோபம் இருக்குது கைஸ். புலி கைஸ். இவனை மேடு புலி சயின்டிஸ்ட்டு, ஆனால் புலி இல்லை. ஸோ இவன் தான் கைஸ். இவன் கிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கைலாண்டுக்கு வரீங்கன்னா இங்கே பின்னாடி ஸ்கைலாண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ரைட்டில் இருக்கும். இந்த பாறையாக இருக்காத அங்கே கிட்டே போய் கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது கேட்பாங்க. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்ல, ஸோ அதனால தான் அவங்க தரமாட்டாங்க. மறுபடியும் ஒன்று வாங்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த வாட்டர் குங்ஃபு வாங்கிடலாம். வாட்டர் குங்ஃபுவோ வாங்கிடலாம். அதுக்கு அடுத்த பாட்டில் வந்து நம்ம அந்த டூயலு ஹெட்டட் பிளேடு வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படியே நேராக நம்ம ஹோம் தந்திருக்கோம். டெலிபோர்ட் ஹோம் டூ அப்படியே இது செக் பாயிண்ட் தந்திருக்கேன் அந்த ஜங்கலுக்கு. அப்படியே போயிட்டு ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு வரலாம் கைஸ். என்ன ஃப்ரூட்டு கிடைக்குதுன்னு இந்த புஷ்ட்டு போயிடலாம். இந்த ஃப்ளைட் வச்சுட்டு
கைஸ் இப்போ வந்து கைஸ் நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று போடணும். இப்போ அப்படியே இந்த இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு வருமா தெரியல, எனக்கே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். மித்திக்கல் லக்கு. மித்திக்கல் அக்கா டே லக்குடா அது. மித்திக்கல் லக்கு. ஐயோ ஸ்பேஸ் விட்டுறா. லக் மித்திக்கல் லக்குன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இப்படி வரா. அப்படியே ரேண்டம் ஃப்ரூட் பை பண்ணிங்கன்னா ஐயோ 79,000 எவ்வளோ வரப்போகுது தெரியல. ஐயா 42 அடப்பா விடே. ஐயோ கஷ்டப்பட்டு வந்தேன் இங்கே ஜங்கிளுக்கு. சரி இப்போ போய் பாப்பா 42 அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஐயோ சாரி கைஸ், நான் வந்து இரும்பிட்டேன், மச்சிட்டுங்க. இப்போ வந்து நான் இங்கே ஜங்கிளில் கூட ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கு கைஸ். எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பாதை ஓப்பனில் இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காலாம் இது ஓப்பன் ஆகாது. எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா யார் ஒரு ஃப்ளாக் வரையோ இந்த ஆட் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்துச்சு அந்த அவர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஆர்டி கேமிங்னு ஒருத்தர், அவரை வந்து கூப்பிட்டாரு. நம்ம ஏதோ கேமுக்கு வர சொல்கிறாரு. இவர் இப்போ தான் கூப்பிடுவார் அவர். ஸோ எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ண, எத்தனை செகண்ட்ஸ் இன்னும் 42 டேய் போடா கேஸ். வேறு கேஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதே தெரியல. நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. இங்கே பாருங்கள் பிளேட் இருக்குது, ஸ்மோக்கு நிறைய இருக்குது, டைமண்டு, ஈகிள், ஐஸ், அப்புறம் ரப்பர், கோஸ்ட்டு, குவாக் எல்லாம் இருக்குது. அந்த ஃப்ரூட் வெஸ்ட்டு கைஸ் எனக்கு ரொம்பவே என்னோடய ட்ரீம் ஃப்ரூட்டு கைஸ். என்னோடய ட்ரீம் ஃப்ரூட் என்னன்னா லைட் தான் கைஸ். எனக்கு லைட் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த கேம் விளையாட்ருக்கேன். போன இதில் வந்து போன லெவலில் வந்து நான் லைட் ஃப்ரூட் வந்து வாங்கலான்னு 6,50,000 வந்து நான் சேர்த்து வச்சுட்டு மிடில் டவுனுக்கு போனேன் கைஸ். மிடில் டவுனில் அந்த லைட் ஃப்ரூட் இருக்குல்ல 6,50,000க்கு அம்மோங்க கைஸ். அப்புறம் அங்கே போய் வாங்கி பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இவ்வளோ நாள் கேம் விளையாடிருக்கும் போது அந்த மாதிரி இல்லவே இல்லை. இப்போ இப்போ போன பாட்டில் வந்து போய் பார்த்தா இது லைட் ஃப்ரூட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது கைஸ். ஒன்றுச்சா இருக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம போன பாட்டு வந்து எனக்கு செம்மையாக கடுப்பாயிடுச்சு கைஸ். அந்த 6,50,000 வச்சு அந்த லைட் ஃப்ரூட் வாங்கும்போது சரியான கடுப்பாயிடுச்சு. ஸோ அதனால தான் போன பாட்டில் இந்த 50 lakhs வச்சு அந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து வாங்கிட்டேன். அந்த மீதி 1000 rupeesக்கு வந்து இது ஃப்ரூட்டு வாங்கின்னு இருந்தேன். அப்போ டைமண்ட் ஃப்ரூட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. என்கிட்ட அந்த ஆர்டி கேமிங் ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தால அந்த அவர் வந்து நான் வந்து அந்த டைமண்ட் ஃப்ரூட் அவருக்கு தந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த 50 lakhs ஒர்த்து தான் செம்மையாக அடிக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் கைஸ். நீங்களும் வாங்கி செக் பண்ணுங்களேன். ஆரா வித்து இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலு. ஏண்டா எவ்வளோ நேரம்டா இன்னும் 39 இது மினிட்ஸ் 1 hour என்னால் வெயிட் பண்ண முடியல. 39 minutes வேறு கைஸ். ஒன்று வச்சு வருங்க. இப்போ தான் நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இது வர 38 minutes அது மாதிரி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள் 37 minutes வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்படியே இது ஃப்ராசன் ஐலண்டுக்கு போயிட்டு அந்த எட்டி பாஸ் இருக்கால எட்டியை அவனை வந்து அடிச்சுட்டு நேராக அப்படியே ஜங்கலுக்கு வந்தெல்லாம் டெலிபோர்ட். நம்மக்கிட்ட வந்து போர்ட்டல் ஃப்ரூட் வந்து இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எங்கே வேணாலும் விராப் போயிடலாங்க. இப்போ நான் வந்து ஃப்ராசன் ஐலண்டில் இருக்க ஃபவுண்டன் சிட்டிக்கு கூட போடலாங்க. நம்ம இங்கேருந்து அது ஒரே ஒரு செகண்ட்ஸில் நம்ம வந்து ஃபவுண்டன் சிட்டி போயிடலாம். ஒரு செகண்ட் கூட இல்லை. அது போர்ட்டல் இந்த ஃபவுண்டன் சிட்டி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண வந்து நம்ம போயிடலாம். முதல்ல அந்த எட்டி இருக்கான பார்த்துவோம். இங்கே பாருங்க இந்த ஃபயர் அப்படியே எரிஞ்சு இருக்கு. டேய் எட்டி இருக்கியா? இந்த எட்டி இருக்காடா? இருக்கா. நம்ம வந்து அப்படியே குவிஸ்ட்டு தந்துடலாம். நேராக போய் குவிஸ்ட்டுக்கிட்ட போடா. அப்படியே வந்துட்டா இப்போ அப்படியே எட்டிக்கிட்ட போயிடலாம் கேஸ். டக்குன்னு போடா கேஸ். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன் அப்புறம் கேட்டிங்கன்னா அவன் அடிக்கிறதுல வந்து இந்த ஸ்டாம்ப் வந்து போட்டுடலாம். சவுளை இது கையாலே அடிச்சிடலாங்க. இப்படி பண்ணாலே போதும், அதுக்குள்ளே செத்துடுவா அவன். ஆஹா இது வேறு போட்டானா. இந்த பவர் தான் பிடிக்கவே இல்லை.
இந்த எட்டி என்ன ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறா தெரில கைஸ். நீ அவங்களுக்கு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுவானா இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருங்க நம்ம ஷார்ட்ஸு வந்து நம்மளுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அப்படியே இந்த டிஃபென்ஸு 2 டிஃபென்ஸு போட்டுடலாம். இங்கே இப்போ வந்து நம்ம அப்படியே எங்கே இது ஸ்னோமேன்ஸ் இருக்காங்களே, அந்த ஸ்னோமேன்ஸ் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ காசு கிடைக்கா? 55,000. நோ ப்ராப்ளம். ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது. 5,000 கூட. ஆனால் இந்த மேக்மா வில்லேஜில் அதிகமாக காசு தருவாங்க கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்டாம்ப் போட்டுடலாம். சாவில் எலக்ட்ரிக் டேக்கு அது ஒன்று போட்டுடலாம். செத்துட்டா அப்படியே ஸ்டாம்ப் அப்படியே போட்டுடலாம். இந்த ஸ்டாம்ப்பு தாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது கைஸ் இந்த ஸ்டாம்ப்பு. இப்போ வந்து நம்ம அப்படியே எலக்ட்ரிக் டேக்கிள் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம். சாவலை செத்துப்போ. ஐயோ இவன் சாக மாட்டேன்னா. இப்போ அப்படியே இந்த ஸ்டாம்ப் சாவலையா சரி விடுங்க, கையால் அப்படியே அடிச்சிருப்போம் கைஸ். இது வந்து காம்பட்டு, நம்ம காம்பட்டில் வந்து ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியல. இப்போ எத்தனை பேர் இருக்கணும்? இன்னும் 2 பேர் அடிக்கணும் ஈஸியாக. அதுக்குள்ளே 6 பேர் அடிச்சிட்டோங்க கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலில் அடிக்கிறது. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இஷ்டம் முடிஞ்சிச்சு. 5,500 ருபீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. $500. இங்கே கைஸ் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் காட்டுவா. இங்கே பாருங்கள், என்னடா ஏதோ எரிஞ்சிருக்கு காட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள் கைஸ். கோல்டன் செஸ்ட்டு நானே கண்டுபிடிச்சேன். யூடியூப்லலாம் பார்க்கவே இல்லைனா நானே சட்டம் என்னடா ஏதோ எரிஞ்சிருக்க மேலே பார்த்து கோல்டன் செஸ்ட்டு கைஸ். இன்னொரு கோல்டன் செஸ்ட் இருக்குது. எங்கன்னா இருங்க காட்டுறேன். அந்த அப்புறம் ஏர் ஜம்ப்பு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்குவோம்ல. ஐயோ போடா டே, உள்ளே போடா. போடா, போக மாட்டீங்கன்னா போயிட்டா. இதோ இங்கே இருக்கோம், இங்கே பாருங்கள். அப்படியே இங்கே மேலே போயிடலாம். உங்களுக்கு ஒன்று காட்டுறல, இங்கே பாருங்கள். இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு இது தெரியும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஐஸ் அம்மன் ஒருத்தருப்பா 700 லெவலில் போகல. அப்போ செகண்ட்ஸுக்கு போகும்போது இவன் அடித்தா அப்புறம் அந்த மிலிட்ரி சோல்ஜரு இது மில்டவுனில் ஒருத்தருப்பா. அவன் வந்து இதாகும். ஐயோ கஷ் ஒரு போக மாட்டேங்கிறாங்க. இப்போடா அப்படா வந்துட்டா. அப்படியே நம்ம போயிடலாம் கஷ். நம்மக்கிட்ட 4,50,000 வந்து கிடச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே பாட கேஸ் முடியல. இப்போ ஆச்சு நம்மளுக்கு அந்த ஃப்ரூட் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த டைமிங் முடிஞ்சிருக்குமா பார்த்துடலாம். இப்போ நேராக ஜங்கிளுக்கு போயிட்டு இந்த ஃபயர் ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ ஒரே வந்துச்சு கேஸ். இப்போ வந்து நம்ம ஜங்கிள் டெலிபோர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எங்கிட்ட ஜோயாலாஸுக்கிட்ட கேட்டுடலாம். டே ப்ளீஸ்டா ஃப்ரூட் தாடா டே. 32 மினிட்ஸ் வேறு சொல்கிறா கைஸ். இந்த வீடியோவில் நம்மளால் ஃப்ரூட்டும் வாங்க முடியாது, அந்த வாட்டர் குங்குவான் ஒன்று இருக்குல்ல அதுவும் வாங்க முடியாது கைஸ். ஸோ நம்ம ரெண்டுமே அடுத்த பாட்டில் தான் வாங்க முடியும். ஸோ கைஸ் வீடியோ இன்னும் இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிக்கலாமா வேணாமா கைஸ்? நம்ம க்ரியூ பவுண்ட்ரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய க்ரியூ பவுண்ட்ரி. நம்ம டோட்டல் பவுண்ட்ரி நம்ம 4,42,446 டாலர்ஸு இல்லைன்னு வேறு எதுவும் தெரில. அதை விடுங்க கைஸ். இதுதான் என்னோடய இது கேப்டன் வந்து ATG 123 இந்த எல்லாருக்கும் நான் தான் இந்த கேப்டனு. ஸோ நீங்களும் என் கூட என்னோடய க்ரியூவில் ஜாயின் பண்ணோன்னா எனக்கே தெரியாது எப்படி ஜாயின் ஆகணும்னு. நீங்கள் வந்து என்னோடய க்ரியூவில் ஜாயின் ஆகணுன்னா எனக்கே தெரியாது கைஸ், சுத்தமாக எனக்கு தெரியாது. நீங்கள் வேணால் வேறு யாராச்சும் நீங்கள் போய் பாருங்கள். யூடியூப்பில் வந்து நீங்கள் பாருங்கள் கைஸ். யாராச்சும் இங்கிலீஷ் சேனல் வச்சுருப்பால அவங்ககிட்ட ஹவு டு ஜாயின் க்ரியூ பவுண்டி இது டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அந்த க்ரியூ நிறைய பேர் இங்கிலீஷு
சேனல்காரங்க வருவாங்களா அவங்ககிட்ட யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுட்டு என்னோடய க்ரூ பண்டில் ஜாயின் ஆனாங்கன்னா மறக்காமல் என்னோடய க்ரூ பண்டில் வந்து ஜாயின் ஆகிடுங்க. இன்னும் எத்தனை நேரம் கைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்லுவீங்க நீங்கள் கைஸ். இல்லை கைஸ் சும்மா நான் நான் சூப்பராக இருக்குது கைஸ். 5 lakhs ஒர்த்து தான் கைஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு. இன்னும் எலக்ட்ரிக்கல் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, அது வந்து 200 மேஸ்ட்ரி லெவல் வந்தால் தான் இது ஓப்பன் ஆகும், இல்லைனா வராது கைஸ். செஸ்ட்டு வந்திருக்கு, அப்படி நேராக போயிடலாம். அதுக்குள்ளே செஸ்ட்டு ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஃப்ரூட்டு அப்புறம் அந்த வாட்டர் குங்ஃபுன்னு ஒன்று சொன்னல, அது வந்து அது வாட்டர் குங்ஃபு வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலு எலக்ட்ரிக் மாதிரி. அதில் அந்த இது ஃப்ரூட்டு அப்புறம் அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை நம்ம அடுத்த பாட்டில் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம அடுத்த பாட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக வாட்டர் குங்ஃபு அப்புறம் இந்த இது இருக்குல்ல அந்த ஃப்ரூட்டு வந்து புதுசாக ஃப்ரூட் வாங்கிடலாம். ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவரை நான் உங்கள் AT JB Gaming. ஸோ பை கைஸ், நம்ம அடுத்த பாட்டை சந்திக்கலாம். பை.